விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். வாங்க 2026ஆம் வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு விரிவாக பார்க்கலாம். நிறைய ஆச்சரியங்கள், சில சவால்கள் எல்லாம் கலந்துதான் இந்த வருஷம் இருக்க போகுது. ஆழமா சிந்திக்கிறதும் எதுக்கும் பயப்படாத குணமும் இதுதாங்க உங்க அடையாளம், கரெக்டா? இந்த 2 குணமும் தான் 2026ல உங்களுடைய மிகப்பெரிய பலமா இருக்க போகுது. இந்த வருஷம் உங்க கையில தான் இருக்கு. வாங்க இன்னும் டீட்டெயிலா உள்ள போய் பார்க்கலாம். 2026க்கான தீம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சவால்கள் மூலமா கிடைக்க போற வெற்றி. ஆமாங்க, வழி ஒன்னும் பூ விரிச்ச மாதிரி இருக்காது. ஆனா வர்ற ஒவ்வொரு தடையையும் நீங்க ஒரு ஸ்டெப் மாதிரி யூஸ் பண்ணி பெரிய வெற்றியை அடைய போறீங்க, அது மட்டும் நிச்சயம். ஓகே, முதல்ல இந்த வருஷத்தோட ஒரு ஓவர்வியூ பார்த்திடலாம். அதாவது ஒரு ஜெனரல் அவுட்லுக். கிரகங்கள் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது, எங்க கவனமா இருக்கணும்? வாங்க இந்த வருஷத்தோட ஒரு பெரிய பிக்சரை முதல்ல புரிஞ்சுக்கலாம். உங்க ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இந்த வருஷம் உங்களுக்கு எக்கச்சக்கமான எனர்ஜிய கொடுக்கறார். சும்மா நெருப்பா இருப்பீங்க. இந்த பவரை வச்சு நீங்க எந்த தடையையும் ஈஸியா தாண்டிடுவீங்க. இதனால சொசைட்டில உங்க மதிப்பும் மரியாதையும் கூடும். ஆனா இங்க ஒரு முக்கியமான அட்வைஸ். எவ்வளவுதான் க்ளோஸா இருந்தாலும் உங்க சீக்ரெட்ஸ ரொம்ப ஷேர் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சரி, அடுத்து நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா, உங்க கெரியர் மற்றும் பிசினஸ். எல்லாருக்குமே இதுல தான் ஆர்வம் அதிகமா இருக்கும் இல்லையா? 2026ல ப்ரொமோஷன் கிடைக்குமா, பிசினஸ்ல லாபம் வருமா? வாங்க டீடைலா அனலைஸ் பண்ணலாம். உங்க ப்ரொஃபஷனல் லைஃபை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஒரு சிம்பிள் ஃபார்முலா தாங்க. கடின உழைப்பு இஸ் ஈக்குவல் டு பெரிய வெகுமதி. ஆமா, ஒர்க் ஸ்பேஸ்ல உங்க எஃபர்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா தேவைப்படும். ஆனா ஒன்னு மட்டும் உறுதி, உங்க உழைப்பு ஒரு துளி கூட வீண் போகாது. வருஷத்தோட கடைசியில நல்ல ப்ரமோஷன், சேலரி ஹைக்னு பலன்கள் உங்களை தேடி வரும். ஒருவேளை நீங்க ஜாப் சேஞ்ச் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கவனிங்க. ஜூன் 2026 இந்த மாசத்தை உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்க கெரியர்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கலாம். நல்ல ஆஃபர்ஸ் வரும், ஆனா அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. புது வேலைக்கு ஓகே சொல்றதுக்கு முன்னாடி நல்லா விசாரிச்சுட்டு அப்புறமா முடிவு பண்ணுங்க. சரி, உங்க ஃபீல்ட்ல ஜெயிக்கிறதுக்கு சில டிப்ஸ் சொல்றேன். நீங்க ஒரு எம்ப்ளாயியா இருந்தா உங்க பாஸ் கிட்ட கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கோங்க. தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டாம். நீங்க பிசினஸ் பண்றீங்களா? அப்போ காம்படிஷனை ஜெயிக்க புது டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்க. பழைய முறைகள் ஒர்க் அவுட் ஆகாது. இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம், பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸை ஒரு டிக்கு 2 தடவை செக் பண்ணுங்க. பண விஷயத்துல கண்டிப்பா இருங்க. கரியர்ல வளர்ச்சி இருக்குங்கிறது சந்தோஷமான விஷயம்தான், ஆனா ஃபினான்ஷியல் சைடும் நல்லா இருக்கணும் இல்லையா? சரி வாங்க, 2026ல உங்க பண வரவு எப்படி இருக்க போகுது, செலவுகள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ 2026ல நாம ஃபேஸ் பண்ண போற முக்கியமான ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ் என்னென்ன? இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டா நாம அதுக்கேத்த மாதிரி முன்னாடியே பிளான் பண்ணிக்கலாம் இல்லையா? இந்த வருஷம் திடீர்னு வண்டி ரிப்பேர், வீட்ல மெயின்டெனன்ஸ்னு சில எக்ஸ்பெக்ட் பண்ணாத செலவுகள் வர வாய்ப்பிருக்கு. இதனால அப்பப்போ கொஞ்சம் பண நெருக்கடி ஏற்படலாம். அதனால புதுசா கடன் வாங்குறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துட்டு ஏற்கனவே இருக்கிற கடனை அடைக்கிறதுல கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. இப்போ நாம பார்த்த இந்த பண நெருக்கடிக்கு ஒரு சூப்பர் சொல்யூஷன் இருக்கு. அதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட், அதாவது அவசர கால நிதி. இந்த வருஷம் நீங்க கண்டிப்பா ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ணியே ஆகணும். அதுதான் திடீர் செலவுகள் வரும்போது உங்களை காப்பாத்துற ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. வேலை, பணம் இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது நம்ம உறவுகள் தானே. சோ அடுத்து உங்க ஃபேமிலி லைஃப், லவ் லைஃப் இதெல்லாம் 2026ல எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ்ல நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மெயின்டைன் பண்றது எப்படி? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டா இந்த வருஷம் உங்க பர்சனல் லைஃப் ரொம்பவே ஸ்மூத்தா போகும். 2026ல உங்க ரிலேஷன்ஷிப்ஸை ஸ்ட்ராங்கா வச்சுக்க ஒரு சிம்பிள் மந்த்ரா இருக்கு. அது என்னன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ரொம்ப சிம்பிள்ங்க. குடும்பத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது, இனிமையா பேசுறது, சின்ன சின்ன விஷயங்களை பெருசு பண்ணாம இருக்கிறது. காதல் உறவுல இருக்கிறவங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு போகணும். இதையெல்லாம் தாண்டி மனசுக்கு அமைதி வேணும்னா சின்னதா ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் போயிட்டு வாங்க, எல்லாம் சரியாகும். அடுத்து ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக், உங்க ஹெல்த். உடம்பு மனசு ரெண்டும் நல்லா இருந்தா தானே எல்லாம் நல்லா இருக்கும். உங்க ஹெல்த் விஷயத்துல முக்கியமா 3 ஏரியாஸ்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஒன்னு, ஒர்க் டென்ஷனால வர ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணணும். 2வது, நல்லா தூங்கணும். குவாலிட்டியான தூக்கம் ரொம்ப முக்கியம். 3வது, வண்டி ஓட்டும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். பாருங்க, இந்த டிரைவிங் விஷயத்த நான் மறுபடியும் சொல்றேன், ஏன்னா அது அவ்வளோ முக்கியம். வண்டி ஓட்டும்போது கவனம் சிதறவே கூடாது.
குறிப்பா லேட் நைட் டிராவல முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வருஷம் வர்ற சவால்களை சமாளிக்க சில ஆன்மீக வழிகாட்டுதல்களை பார்க்கலாம். இத ஒரு ஸ்பிரிச்சுவல் ஷீல்டு மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த வருஷத்தை இன்னும் சுலபமா கடந்து போக இதோ 3 சிம்பிளான பரிகாரங்கள். உங்களுக்கு தைரியமும் மன உறுதியும் கிடைக்க செவ்வாய் அல்லது சனிக்கிழமையில ஆஞ்சநேயரை வழிபடுங்க. அனுமன் சாலிசா படிச்சா ரொம்ப நல்லது. உங்க வழியில இருக்கிற தடைகள் விலக முருகனுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்க சிவப்பு நிறத்துல ட்ரெஸ் போடுறது அல்லது சாமிக்கு சிவப்பு பூக்களை கொடுக்கறது ரொம்ப விசேஷம். கடைசியா இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. சவால்களை பார்த்து பயப்படாதீங்க. அது உங்கள செதுக்கிறதுக்கு தான் வருது. சோ 2026 முழு நம்பிக்கையோட தைரியமா எதிர்கொள்ளுங்க. இது உங்களுக்கான வருஷம். வெற்றி உங்களுக்கே. ஆல் தி பெஸ்ட்.